இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், இது நீர்வளத்துறை இன்னைக்கு மானிய கோரிக்கைன்றதுனால பேசுகிறேன். நம்ம இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்லோடனே பெரிய பெரிய சப்ஜெக்ட்லாம் போக வேணாம். கிருஷ்ணா கோதாவரி எல்லாம் இன்டர்லிங்க்லாம் வந்து பெரிய ப்ராசஸ். அது எத்தனையோ ஸ்டேட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம ஊர்லேயே நிறைய ஆறுகள் இருக்குது, அதை இன்டர்லிங்க் பண்ணுங்க. அதில் முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்தில் முதல்ல பெரிய திட்டம் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் வாட்டர் ஸ்கீம், மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் 2008 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வேலை நடந்திருக்கு. ஆனால் 3% தான் நடந்திருக்கு. இப்பயும் நீங்கள் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க. இருந்தாலும் காவிரியிலேருந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளாறு, ராமநாதபுரத்தில் இருக்கிற வைகை ஆறு, விருதுநகரில் இருக்கிற குண்டாரை இணைச்சிட்டாலே அந்த மாவட்டம் முழுக்க பயன்பெறும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதையும் நீங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும். மேட்டூர் உபர்நீர் திட்டம் நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். 100 ஏரி அதை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான திட்டம். சரபங்கா நதி, திரிமணுமுத்தாறு, வசிஷ்ட நதியை இணைக்கக்கூடிய திட்டம். அது சேலம் ஆத்தூர் மாநகர அந்த பகுதியை வளம் பெற்றிடும். அதை விரைவுபடுத்த வேண்டும். தாமிரபரணி, நம்பியாறு, கோரையாறு, எலுமிச்சை ஆறு இணைப்பு திட்டம். நொய்யல் ஆறு, நோய்களை தீர்க்கும் ஆறு, அதை வந்து கழிவுகளை அகற்றும் திட்டம், அதை காப்பாற்றணும். தென்பெண்ணை பாலாறு இணைப்பு திட்டம், இதுக்கு டிபிஆர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாலாறு தடுப்பணை திட்டம், பாலாறுல தடுப்பணை கண்டிப்பா கட்டியாகணும். தடுப்பணைனா 10 அடி 6 இப்போ 20 அடி தடுப்பணை தேவையில்லை, 5 அடி தடுப்பணையே போதும். பாலாறுல இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்து வைக்க முடியும். இதற்காக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாலாறு காப்போம், வைகை காப்போம், தாமிரபரணி காப்போம், நொய்யலாறு காப்போம்னு எத்தனையோ நடைபயணம் போயிட்டாங்க. அதற்கப்புறம் தான் 2 தடுப்பணைகள் சென்னை பக்கத்தில் நீங்களே பார்க்கலாம். சென்னையிலேருந்து பாண்டிக்கு போகிற ஈசிஆர் ரோட்ல வாயலூர் செக் டேம் இருக்கு. எப்படி பச்சை பசேல்னு இருக்கும் பாருங்க, 2 பக்கமா தண்ணி இருக்கும். வள்ளியூர் செக் டேம் அந்த பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த செக் டேம் மூலம் 15லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எல்லா கிணறும் நிரம்பி 3 போகம் அங்க பயிர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நீங்க பார்க்கும்போது சென்னை டு பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் சாலையில நீங்க பார்க்கலாம். அடுத்தது நந்தன் கால்வாய் திட்டம், திருவண்ணாமலையில் உள்ள 22 ஏரிகள், விழுப்புரம்ல இருக்கக்கூடிய 18 ஏரிகள், இந்த ஏரியெல்லாம் இணைச்சு அதை தண்ணீர் நிரப்பும் திட்டம் தான் தென்பெண்ணை உபரிநீர் இந்த திட்டம். இது அதே போல அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது ரொம்ப அழகான திட்டம். அந்த காலத்துல ராஜேந்திர சோழன் வந்து கங்கையிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த சோழகங்கம் ஏரியை உருவாக்குறாரு. 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த ஏரியை வெட்டுறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு அந்த ஏரியை வெட்டி அந்த கங்கை நீர் அதில் ரொப்பி அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. சோழகங்கை ஏரி, பொன்னேரின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரிவெட்டி ஏரி, சித்தமல்லி ஏரி, செம்பியன் மாதேவி ஏரி, இப்படி இத்தனை ஏரிகளும் அதில் கனெக்ட் ஆகி அந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த திட்டத்துக்கு நீங்கள் மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அப்படி